கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். 2 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரம் 3வது வசனம். எவ்விதத்தினாலும் ஒருவனும் உங்களை மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். வேதம் என்ன சொல்லுது? எவ்விதத்தினாலும் ஒருவனும் உங்களை மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். கடந்த 4-5 வாரமாக நாம் தியானித்தது சாத்தானா மோசம் போகிறார்கள் என்கிற வார்த்தை குறித்து நாம் தியானித்தோம். சாத்தான் எப்படி மோசம் போக்குகிறான்? மன்னிக்க கூடாதபடிக்கு, அடுத்தவர்கள் செய்கிற பாவத்தை மன்னிக்க கூடாதபடிக்கு மோசம் போக்குகிறான். இரண்டாவதாக, நம்மை ஐஸ்வர்யவன் ஆக்கும்படிக்கு மோசம் போக்குகிறான். மூன்றாவதாக, வசனத்துக்கு கீழ்ப்படிய கூடாதபடிக்கு நம்மை நடப்பதற்கு மோசம் போக்குகிறான். நான்காவதாக, நம்மை இப்பிரபஞ்சத்துக்குரிய, இந்த உலகத்துக்குரியவளாய் மாற்றும்படி அவன் மோசம் போக்குகிறான். கடந்த வாரத்திலே அவன் உபத்திரவம் கொடுத்து மோசம் போக்குகிறான் என்று சொல்லி பார்த்தோம். இது சாத்தானால் மோசம் போகிறது. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? ஒருவனாலும் நீங்கள் மோசம் போகாதபடிக்கு எச்சரிக்கையார்கள். அப்படியானா தங்களை தாங்களே மோசம் போய் கொள்ளுகிற ஜனங்களும் உண்டு. எவனோ மோசம் போக்கனா, இவன் ஏமாந்துட்டானா பிரச்சனை இல்லை. இவனே தன்னைத்தானே மோசம் போக்கிக் கொள்கிறான். மனிதர்கள் தங்களை தாங்களே மோசம் போக்கிக் கொள்கிறார். வேதம் என்ன சொல்கிறது? எபேசியருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 22ஆம் வசனம் முதல் 24ஆம் வசனம் முடிய. அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டுப்போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு. ஒரு நிமிஷம். முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷன். அப்ப இந்த பழைய மனுஷனுடைய வாழ்க்கை என்ன? அவன் நடக்கையிலே மோசம் போய்விட்டான். முந்தின நடக்கையிலே மோசம் போயிட்டான். பாவத்திலே இருந்தோம். நாம் பாவத்தின் நிமித்தமாக, பாவம் செய்தது நிமித்தமாக நாம் மோசம் போய்விட்டோம். என்ன சொல்லுது பாருங்க? பழைய மனுஷனை களைந்து விட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி. உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். சரி, இப்போ எப்படி மோசம் போகிறான்? பழைய மனுஷனுடைய முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கு இச்சை. அப்படின்னா நம்ம பழைய காலத்துல எப்படி நடந்தோம், அந்த இச்சை இப்பொழுது மறுபடியும் மனுஷனுக்குள்ள வந்து அவன் கெட்டு போற மாதிரி ஆக்கிடுது. நல்லா கவனமா கேட்டுங்க. முந்தின நாட்களுக்குரிய அந்த நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளினாலே கெட்டு போயிட்டாங்க. இப்போ முந்தின நாட்களில் எப்படி நடந்தாங்க? வேதம் என்ன சொல்லுது? 1 பேதுருவின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 3வது 4வது வசனங்கள். சென்ற வாழ்நாள் காலத்திலே நாம் புறஜாதிகளுடைய இஷ்டத்தின்படி நடந்து கொண்டது போதும். என்ன சொல்லுது பாருங்க? பேதுரு என்ன சொல்ற? சென்ற வாழ்நாள் காலத்தில், அப்படின்னா ரட்சிக்கப்படுவதற்கு முன்னாலே புறஜாதிகளுடைய இஷ்டத்தின்படி நடந்து கொண்டது போதும். அப்பொழுது எப்பொழுது? ரட்சிக்கப்படும் முன்னாலே புறஜாதிகள் எப்படி வாழ்ந்தாங்களோ அப்படி வாழ்ந்தாமோ அப்பொழுது நாம் காம விகாரத்தையும் துர் இச்சைகளையும் நடப்பித்து மதுபானம் பண்ணி களியாட்டு செய்து வெறி கொண்டு அருவருப்பான விக்கிரகாராதனை செய்து வந்தோம். எப்போ? முன்னாட்களிலே, சென்ற வாழ்நாள் காலத்திலே, பழைய நாட்களிலே
புறஜாதிகளுடைய இஷ்டத்தின்படி நடந்தோம். அது போதும். அப்பொழுது என்ன செஞ்சோமா, காம விகாரத்தையும் துரிச்சைகளையும் நடப்பித்தோம், மதுபானம் பண்ணினோம், களியாட்டு செய்தோம், வெறி கொண்டு வாழ்ந்தோம், அருவருப்பான விக்கிரகாராதனை செய்தோம் சொல்லிட்டு 4ஆம் வசனம் சொல்லுது, அந்த துன்மார்க்க ஒளியிலே அவர்களுடைய கூட நீங்கள் விழாமல் இருக்கிறதுனாலே அவர்கள் ஆச்சரியப்பட்டு உங்களை தூஷிக்கிறார்கள். இப்ப என்ன, அந்த துன்மார்க்கமான உளையிலே நீங்கள் விழாதபடிக்கு. அப்போ பழைய நாட்களிலே துன்மார்க்கமாய் வாழ்ந்தோம். நல்ல கவனமா கேட்டுங்க. எப்படி வாழ்ந்தோம்னு அவங்க உங்களுக்கு தான் தெரியும். எப்படி இந்த உலகத்துல ரட்சிக்கப்படும்னால நம்ம பாவத்துல வாழ்ந்தோம் அப்படிங்கிறது அவர்களுக்கு தான் தெரியும். ஆனா வேதம் என்ன சொல்லுது, முந்தின நடக்கக்கூடிய மோசம் போக்கும் இச்சைகளாலே நீங்க மோசம் போயிடாதீங்க. பழைய நாட்களிலே நம்மளை மோசம் போக்கிச்சு பார்த்தீங்களா, பாவம். அந்த பாவமான இச்சையில, பழைய இச்சையில நீங்க மோசம் போயிடாதபடிக்கு காத்துக்கொள்ளுங்கன்னு. அப்போ ஒரு மனுஷங்கிட்ட தான் இருக்குது, நான் ரட்சிக்கப்படும்னால பாவத்தில் இருந்தேன், ஓகே. யாரும் பாவம் இல்லாம யாரும் ரட்சிக்கப்படலை, எல்லாரும் பாவத்தில் தான் ரட்சிக்கப்பட்டோம். எல்லாரும் பாவத்தில் தான் ரட்சிக்கப்பட்டோம். இப்ப என்ன சொல்லுது, மோசம் போகும் இச்சையினாலே நீங்க கெட்டு போயிடாதீங்க. அப்படின்னா பழைய காலத்தில் நடந்த அந்த மோசம் போக்குன நம்ம அந்த இச்சை மறுபடியும் நமக்குள்ளே வந்து நம்ம என்ன பண்ணிடும், மறுபடியும் மோசம் போக்கிறோம். நானும் நீங்களும் என்ன பண்ணோம், அந்த பழைய நாட்களிலே பாவம் செய்தது உண்மைதான், இல்லைன்னு சொல்லல. ஆண்டவரிடத்துல மன்னிப்பு கேட்டோம், மன்னித்தார். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று இருக்கிறபடி சுத்திகரித்தார். பழைய பாவத்தை மன்னிப்பு கேட்டோம். பாவ மன்னிப்புக்கு ஞானஸ்நானம் எடுத்தோம். ரோமர்கள் நிருபம் 6ஆவது அதிகாரம் 4ஆவது வசனம். மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல. என்ன சொல்ல பாருங்க, பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல. இயேசு மரித்தார், பிதாவாகிய தேவன் அவரை எழுப்பினார். எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்துக்குள்ளாக்கும் ஞான ஸ்நானத்திலே கிறிஸ்துடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். ஓகே, என்ன சொல்ல பாருங்க, இயேசு மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு. பழைய பாவம் மனுஷனுடைய ஜீவியம் எல்லாம் அவுட். மன்னிப்பு கேட்டோம், மன்னிச்சார். இப்போ ஒரு புதிதான ஜீவன் உள்ளவனாய் நடந்து கொள்ளும்படிக்கு. அப்படின்னா நம்முடைய ஜீவியமே மாறணும். அவருடைய மரணத்திற்குள்ளாக்கும் ஞான ஸ்நானத்திலே அடக்கம் பண்ணப்பட்டோம். பழைய மனுஷனை அடக்கம் பண்ணியாச்சு. அவன் பாவம் செய்யற மனுஷன், அசுத்தமா வாழ்ந்த மனுஷன், அவனை நம்ம தண்ணியில அடக்கம் பண்ணியாச்சு. புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ள வேண்டும். அப்படின்னா நம்முடைய ஜீவியம் புதுசா இருக்கணும். பழைய மாதிரியா இருந்தா வேஸ்ட். நம்முடைய புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்துக்குள்ளாக்கும் ஞானஸ்நானத்தை அடக்கம் பண்ணப்பட்டோம். சரி, இப்ப அடக்கம் பண்ணியாச்சு பழைய மனுஷனை. ஆனா புதிதான ஜீவன் உள்ளவர்கள் நடக்கணும். வேதம் என்ன சொல்லுன்னு பாருங்க. எபேசியர் 5ஆவது அதிகாரம் 26வது 27வது வசனங்கள். தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும். ஒரு நிமிஷம். இப்போ இந்த 26வது வசனம் சொல்லுது, தாம் அதை, எதை, சபையை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்கியாச்சு. அப்போ நம்ம தண்ணீர் முழுக்கினால, முழுக்க ஞானஸ்நானத்துல நம்ம என்ன பண்ணாராம், சுத்திகரித்து பரிசுத்தம் ஆயாச்சு. பழைய பாவம் எல்லாம் மன்னிக்கப்பட்டாச்சு. நம்மளை தூக்கணும்னா தூக்கிக்கலாமே, அதான் பரிசுத்தம் ஆயாச்சுன்னு போட்டுருக்குதே.
அப்படின்னா நம்மளை ஞானஸ்தானம் கொடுக்கும் போதே 2 நிமிஷம் தண்ணிக்குள்ள வச்சா போயிட்டு இருப்பீங்களே. பரிசுத்தம் ஆயாச்சு, பரிசுத்தம் ஆக்குறது, சுத்திகரித்து பரிசுத்தம் ஆக்குறது இருக்கும். சுத்திகரிச்சாச்சு, இனிமே பரிசுத்தம் ஆகிறது இருக்கும். கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். இப்போ அந்த சபை சுத்திகரித்து பரிசுத்த ஆக்குறதற்கும் கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமை உள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். அப்ப சபையில ஏன் சேர்த்தாரு? கரை திரை முதலானவர்கள் ஒன்றும் இருக்கக்கூடாது, ஒரு பிழையற்ற மகிமுள்ள சபையாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார் தேவன். அப்போ நீங்களும் நானும் தான் சபை. அப்போ உங்க வாழ்க்கை, என் வாழ்க்கை தேவனுக்கு முன்பாக கரையற்ற பிழையற்ற ஒரு வாழ்க்கை வாழ்வதற்காக தான் சபைக்குள்ள கொண்டு வந்து வச்சார். சபையில இருக்கிறவங்களால தான் கரை இல்லாம பிழை இல்லாம வாழ்ந்து இயேசுவை போல மாற முடியும். அதுக்குதான் உள்ள வச்சாரு. வேதம் என்ன சொல்லுது அப்படின்னா, இங்க உள்ள வச்சாச்சு. பவுல் என்ன சொல்றார் பாருங்க, பிலிப்பியர் 3வது அதிகாரம் 12ஆம் வசனம் முதல் 14ஆம் வசனம் முடிய. நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவன் ஆனேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடருகிறேன். இப்போ பவுல் என்ன சொல்றார்? நான் அடைந்தாயிற்று. நம்ம என்ன அடையணும்? கரை திரை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தம் பிழையற்ற ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு தான் ஆண்டவர் வச்சார். அப்ப நான் அடைஞ்சிட்டேன், நான் கரை திரை பிழை இல்லாம இருக்கிறேன், என் வாழ்க்கை பெர்ஃபெக்டா இருக்குது அப்படின்னு நான் எண்றது இல்லைன்றார். நான் எண்ணுறது இல்லை. அப்படி யாரு எண்ணுனாங்களோ அவங்க அவுட். வச்சுப்போ. எண்ணாமல் என்ன சொல்றாரு? கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ. இயேசு கிறிஸ்து எதுக்கு பிடிச்சு சபைக்குள்ள வச்சாரு? கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமாய் இருப்பதற்காகத்தான் உள்ள வச்சாரு. எதற்காக பிடிக்கப்பட்டனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தோணும். அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில நம்ம என்ன வாஞ்சிக்கணும்? ஆண்டவரே, நீங்க என்ன பிடிச்சு சபைக்குள்ள வச்சுங்க, கரை திரை முதலான ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தம் பிழையற்றதுமான சபையாய் ஒரு வாழ்க்கை வாழத்தானப்பா வச்சுங்க. நான் அப்படி வாழணும்னு சொல்ற எண்ணம் நமக்குள்ள அவசியம். அந்த எண்ணம் வரல, மறுபடி மோசம் போக்குற இச்சைக்கு போயிடுவோம். மோசம் போக்குற இச்சைக்கு போயிடும். அந்த எண்ணம் வரணும் நமக்குள்ள. நம்ம கிட்ட பிழை கூட இருக்கக்கூடாது, என்கிட்ட ஒரு பிழை கூட வரக்கூடாது அப்படின்னு நினைக்கணும். அப்படிதான் சொல்றான், நான் அடைந்தாயிற்று, அந்த ஸ்டேஜ் வந்துட்டேன் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். அல்லது முற்றிலும் தேறிவிட்டேன் என்று நான் எண்ண மாட்டேன். ஆனால் கிறிஸ்தியேசுனால் எதற்காக பிடிக்கப்படும்? எதுக்கு பிடிச்சு நம்மளை சபைக்குள்ள வச்சாரு? கரை திரை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தம் பிழையில்லாத ஒரு வாழ்க்கை வாழத்தான் இங்க வச்சாரு. அதை பிடித்துக் கொள்ளும்படிக்கு ஆசையாய் தொடருகிறேன். அப்ப எப்படி ஆயினும் நம்முடைய வாழ்க்கையில தேவன் என்ன நோக்கத்தோடு கூட சபைக்குள்ள வச்சாரு? இந்த கரை திரை பிழையில்லாத ஒரு வாழ்க்கை வாழ்றதுக்காக தான் வச்சாரு. ஏன் இப்படி வச்சாருன்னா, நம்முடைய சபையின் தலைவர் கரை திரை பிழை இல்லாதவர், பரிசுத்தம் உள்ளவர். அவர் அப்படி இருக்கிறதுனால மணவாட்டியும் அப்படி இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். மணவாட்டியும் அப்படி இருக்கணும். ஆனா மணவாட்டிக்கு அந்த எண்ணம் வேணுமே. மணவாட்டினா யாரு? நாம தான். எனக்கு அந்த எண்ணம் வேணுமே.
எனக்கு அந்த எண்ணம் வரலன்னா நான் மோசம் போக்குற இச்சையினாலே கெட்டே போயிடுவேன். எனக்கு அந்த எண்ணம் வரணும். கரை திரை இல்லாத ஒரு வாழ்க்கை வாழணும் ஆண்டவரே, ஒரு பிழை இல்லாத ஒரு வாழ்க்கை வாழணும் ஆண்டவரே, அப்படிங்கிற எண்ணமும் ஆண்டவர் சமூகத்தில் விண்ணப்பமா இருக்கணும். யோசிச்சு பாருங்க, நம்ம அப்படிலாம் ஜெபம் பண்றோமா? என் வாழ்க்கை கரை திரை இல்லாத ஒரு வாழ்க்கையா இருக்கணும் ஆண்டவரே, பிழை இல்லாத ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்றோமா? கர்த்தருக்கு மகிமை அப்படி சொல்றேன், தேவ சமூகத்தில் சொல்றேன், நான் கரை திரை பிழை இல்லாத சபையாக உமக்கு முன்னால் நிறுத்தணும், நானும் அப்படி வாழணும் ஆண்டவரே. யோசிங்க, நமக்கு அந்த இன்ட்ரெஸ்டே இல்லையே, அதனால்தான் பழைய பாவம் புத்துக்கு போயிடுறோம். இயேசு போல கரை திரை பிழை இல்லாத ஒரு வாழ்க்கை வாழணும்னு எண்ணம் எனக்குள்ள இருந்தாதாங்க அதுக்கு நான் முயற்சிப்பேன். நான் என்ன நினைக்கிறேன், நான் தான் ரட்சிக்கப்பட்டாச்சுல்ல, ஞானஸ்தானம் எடுத்தாச்சுல்ல, பரிசுத்தாய் பெற்றாச்சுல்ல, நான் பரலோகத்துக்கு போயிடுவேன். இந்த எண்ணம் இருக்கிறதுனால நம்மால பழைய காலத்தின் பாவங்களுக்கு மறுபடி போறோம். யோசிச்சிங்க, அவன் என்ன சொல்றான், நான் அடைந்தாயிற்று, முற்றிலும் தேறிவிட்டேன் என்று எண்ண மாட்டேன் என்கிறான். அப்படியானால் நம்முடைய வாழ்க்கையிலே நான் பரிசுத்தம் பிழையற்றதுமான ஒரு வாழ்க்கை வந்துவிட்டேன் என்கிற எண்ணம் நமக்கு வந்துருச்சுன்னு வச்சுங்க, அதுக்கு மேலே நம்ம பரிசுத்தம் அடையவே முடியாது. அதான் அந்த எண்ணம் வந்துருச்சு இல்லை, அடையவே முடியாது. அப்படின்னா அப்படி எண்ணாதபடிக்கு என்னவா, நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அப்படின்னா இந்த கரைத்திரை பிழையில்லாத ஒரு பரிசுத்தமான வாழ்க்கைக்காக என்னை பிடிச்சாரு, நான் அதை பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடருகிறேன் அப்படின்ற. எனக்கு அந்த ஸ்டேஜ் வேணும், எனக்கு அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வேணும்னு சொல்லி ஆசையாய் நம்முடைய வாழ்க்கையில அவரை தொடரணும். இப்போ அப்படிப்பட்ட பவுல் என்ன சொல்றார் பாருங்க, 4 வரைக்கும். சகோதரரே, அதை பிடித்துக் கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. நான் முழுமையா நான் ஆண்டவரை பிடிச்சிட்டேன், கரைதரை இல்லாம இருக்கிறேன் அப்படி நான் எண்ணுகிறது இல்ல. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி. அடே, என்ன செய்றேன்? பின்னானவைகளை மறந்து விடுகிறேன். அப்படின்னா பழைய நாட்களின் காரியங்களை நான் மறந்துடுறேன் அப்படின்றார். முன்னானதை நாடுறேன். எப்படி ஆண்டோட வசனம் சொல்லுது, எப்படி வாழணும்னு சொல்லுதோ அப்படி நான் வாழ முன்னானதை நாடி வாழ்றேன்றார். ஏன் இப்படி சொன்னாரு? எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அந்த நோக்கம் என் வாழ்க்கையில நிறைவேறுவதற்காக நான் முதல்ல பிடித்து கொண்டேன் என்று எண்ணுகிறதில்லை. எதை பிடித்து கொண்டேன் என்று அதெல்லாம் முடிச்சிட்டேன், அந்த அளவுக்கு வந்துட்டேன் அப்படின்னு நான் நினைக்கிறது இல்லை. பின்னானவைகளை மறந்து, அப்ப பழைய நாட்களின் பாவங்களை மறந்து முன்னானவைகளை நாடி. முன்னானவைகளை என்ன? ஆண்டவர் சொன்ன பரிசுத்தமான வாழ்க்கை, கரைதிரை இல்லாத ஒரு வாழ்க்கை, அதை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடருகிறேன். எதற்காக தேவன் பிடித்தாரோ அந்த லக்கை நோக்கி தொடருகிறேன் என்று சொல்கிறார். அவருக்கு ஒரு லக் வச்சிருக்கிறார், எப்படினாலும் அந்த லக்கை அடைஞ்சே ஆகணும், அந்த லக்கை அடைஞ்சே ஆகணும்னு சொல்லி அவர் என்றார். இப்படி அவர் வாழணும்னு நினைக்கிறதுனால அவர் என்ன மாதிரி தன்னுடைய ஜீவியத்துல காரியங்களை செய்யறாரு. வாசிங்க 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 4வது 5வது வசனங்கள். எங்களுடைய போர் ஆயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாயிராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலம் உள்ளவைகளா இருக்கிறது. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமா எழும்புகிற எல்லா மேட்டிமையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துறா இருக்கிறோம். இப்போ தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமை, பெருமை,
தேவனை அறிகிற அறிவை அடைவிடாது. யாருக்குள்ள பெருமை இருக்குதோ, யாருக்குள்ள பெருமை என்ன என்னால முடியும், நான் இப்படி அப்படி அப்படின்னு சொல்லிக்கிற பெருமை இருக்கிறதோ அவங்களால இன்னும் தேவனை அறிந்து கரையற்றவளை மாற முடியாது. அதான் சொல்றான், நான் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமா எழுப்புகிற எல்லா மேட்டிமைகளையும் பெருமைகளையும் நான் என்ன பண்ணிடுறேன், நிர்மூலமாக்கிறேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஸோ நமக்கு இருக்கக்கூடிய இந்த பெருமை இருக்கு பார்த்தீங்களா, இந்த பெருமை எந்த விதத்தில் பெருமை வந்தாலும் சரி, நம்ம வாழ்க்கையில் பெருமைங்கிறது இருந்துச்சுன்னா நம்ம தேவனை அறிகிற அறிவு வராது, அறிய முடியாது, அது நம்மளை கெடுத்துடும். பெருமைங்கிறதே வரக்கூடாது. நான் அப்படி பண்றேன், நான் இப்படி பண்றேன், நான் அப்படி இப்படி அப்படின்னு சொல்லி நம்மை குறித்து நானே பெருமை அடைஞ்சா நானும் நீங்களும் தேவனை அறிகிற அறிவை அடைய முடியாது. அவன் என்ன சொல்றான், தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக எழும்புகிற பெருமை, எல்லா பெருமை. அப்போ தேவனை அறியணும்னு விரும்புறேன், ஆனா அதுக்கு விரோதமாக எழும்புது பெருமை. அதை என்ன பண்ணிடுறேன், நிர்மூலமாக்கிறேன்றான், ஒழிச்சு கட்டிடுறேன். எனக்கு பெருமையே வரக்கூடாது, பெருமையே வரக்கூடாது. எங்க வாழ்க்கையில நமக்கே என்ன வரணுங்க, எதை குறித்தாவது பெருமை வந்துச்சுன்னா அப்படின்னு அந்த பெருமையான எண்ணத்தை அடிச்சு காலி பண்ண தெரியணும். ஒண்ணு நம்ம மனசே பெருமையா பேசும், இல்லைன்னா என்ன பாஸ்டர் சூப்பர், நீங்க அருமையா பேசுறீங்க, நீங்க இப்படி பண்றீங்கன்னு ஐயோ அப்படின்னு சொல்லி தூக்குவோம். இந்த வேலையெல்லாம் நமக்கு வரக்கூடாது, பெருமைங்கிறதே வரக்கூடாதுங்க. இப்ப நான் இப்படி சொல்றேன், நான் இங்க நிக்கிறேன் பேசுறேன், இதெல்லாம் யாரால, தேவனால. இதுல பெருமைப்படுறதுக்கு என்ன இருக்கு, பெருமைப்படுறதுக்கு என்ன இருக்கு? தேவன் நம்ம உபயோகப்படுத்துறா, தேவன் நம்ம காரியம் செய்யற. பெருமை வந்து தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமானது. அவன் என்ன சொல்றான், தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா மேட்டிமைகளை நிர்மூலமாக்கிடுவேன், அழிச்சிருவேன்றான். அப்போ இந்த பழைய நாட்களிலே உள்ளதுதான் பெருமை. இப்ப இயேசுவோடு சேர்ந்துட்டோம். பழைய காலத்தில் உள்ள கேரக்டர் பெருமை. அப்படி பெருமை இருந்ததுனால தான் நம்ம அந்த நாள்ல அறிய முடியல. ஆனா இப்ப ஆண்டவர்கிட்ட வந்துட்டோம். இப்போ ஆண்டவரை அறிகிற மேன்மைக்காக அந்த பெருமையை குழி தோண்டி புதைச்சிடுறேன், நிர்மூலமாக்கிறேன். சொல்லிட்டு எந்த எண்ணத்தையும், அப்படின்னா தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழுப்புகிற எந்த எண்ணத்தையும் நான் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவனாய் இருக்கிறேன். அப்போ இந்த தேவனை அறிய வேண்டும், தொடர்ந்து அறிந்து முன்னேற வேண்டும் என்கிற எண்ணம் தான் தேவ ஜனங்களுக்கு இருக்கணும். கரை திரைப்பிள்ளை இல்லாத ஒரு வாழ்க்கை வாழணுங்கிற எண்ணம் தான் இருக்கணும். ஆனா வேதம் என்ன சொல்லுது, தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமான எழுப்புகிற எல்லா மேட்டிமையும் எந்த எண்ணத்தையும். அப்போ தேவனை அறியக்கூடாதபடிக்கு தேவையற்ற அசுத்தமான எண்ணங்களை சாத்தான் கொண்டு வருவான். நம்ம உள்ள அந்த உள்ள எண்ணும் அவைகளை என்ன பண்றேன், சிறைப்படுத்துறா இருக்கிறேன்றான், சிறைப்படுத்திடுறேன். அந்த எண்ணம் தாங்க பாவம் செய்ய வைக்கும். அந்த எண்ணம் தான் பாவம் செய்ய வைக்கும். உங்க எண்ணத்தை நான் பார்க்க முடியாது, என் எண்ணத்தை நீங்க பார்க்க முடியாது. ஆனா மனுஷன் எப்ப பாவத்துக்கு போறான், அவன் இந்த எண்ணத்தினாலதான் மறுபடியும் அந்த பாவத்துக்கு போறான். பாவமான எண்ணத்தை நீங்க அடிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுங்களேன், அந்த எண்ணத்தை அது வரும்போது அதை அடிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுங்க, அது ஒரு நாள் இல்லாமலே போயிடும். அவன் என்ன சொல்றான், நான் கிறிஸ்துவை பின்பற்றும் போல் நீங்கள் என்னை பின்பற்றுங்கள் அப்படின்றான். அப்படின்னா இயேசுவை போல மாறி இருக்கிறானே, எப்படி எல்லாத்தையும் சிறைப்படுத்திட்டே இருந்தான், தேவையற்ற காரியங்களை எல்லாம் சிறையாக்கிட்டான். ஒரு ஐஸ் கியூப், ஐஸ் கட்டி கியூப் போடுறோம், அது என்ன ஆகுனா
மிதக்கும். 90% உள்ள இருக்கும், 10% மட்டும் வெளியே தெரியும், மிதக்கும். நீங்க அதை உடைச்சிட்டீங்கன்னு வச்சுங்க, இந்த 90 கீழே இருந்தது மேல ஒரு 10 வரும், 80 கீழே போயிடும். அதையும் உடைச்சிட்டீங்கன்னு வச்சுங்க, 70 கீழே இருக்கும். இப்படி உடைக்க 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 ஒரு நாள் 0ல இருக்கும். எது? பனிக்கட்டி இல்லை. அதே போல நம்முடைய பழைய காலத்தின் நினைவுகளை சாத்தான் நம்முடைய உள்ளங்களிலே ஏவி கொண்டு வரும்போது அடிச்சு அடிச்சு காலி பண்ண ஒரு நாள் அந்த நினைவுக்கும் நமக்கும் சம்பந்தமே இருக்காது. கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சி நமக்குள்ள வந்து, ஆக அப்படி நமக்கு வரணும்னா பழைய காலத்தின் நினைவுகளை, மோசம் போக்கும் பழைய இச்சைகளை நம்ம என்ன பண்ணோம்? சிறைப்படுத்திடும். வேதம் என்ன சொல்லி பாருங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 22வது அதிகாரம் 16வது வசனம். சபைகளில் இவைகளை உங்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும்படிக்கு இயேசுவாகிய நான் என் தூதனை அனுப்பினேன். இப்ப சபைகளில் எவைகளை வெளிப்படுத்தின விசேஷத்தை உங்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும்படி இயேசுவாகிய நான் என் தூதனை அனுப்பினேன். தூதன் யோவானுக்கு சொன்னான், இப்போ பரலோகத்தின் காரியங்கள் எல்லாம் யோவான் மூலம் வெளிப்படுத்திருக்காரு நமக்கு. இவைகளெல்லாம் சபைக்கு எழுதப்பட்டது. சபைகளிலே இவைகளை உங்களுக்கு சாட்சி அறிவிக்கும். அப்போ சபைக்குத்தான் எழுதப்பட்டது வெளிப்படுத்தின விசேஷம். இப்ப 11வது வசனத்தை வாசிங்க. அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமா இருக்கிறவன் இன்னும் அசுத்தமா இருக்கட்டும், நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். இது யாருக்கு எழுதியிருக்கிறார்? சபைக்கு. ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்று சபைக்குள்ள இருக்கக்கூடிய சபைக்கு எழுதுகிறார். ஆனா வேதம் என்ன சொல்ற? ஆண்டவர் சொல்ற, அநியாயம் செய்யறவன் அநியாயம் செய்யட்டும். அப்ப சபைக்குள்ள என்ன பண்றவன் இருக்கிறான்? அநியாயம் செய்யறவன் இருக்கிறாங்க. சபைக்குள்ள அநியாயம் செய்யறவன் இருக்கிறான். ஏன் இந்த மாதிரிலாம் அநியாயம் பண்றான்? ஏன் இந்த மாதிரிலாம் அநியாயம் செய்யறான்? அசுத்தமா இருக்கிறான் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனா வேதம் இருப்பான். அநியாயம் செய்யறானா செய்யட்டும், அசுத்தமா இருக்கானா இருக்கட்டும் சொல்லிட்டு, நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். இப்ப ரட்சிக்கப்பட்டவன் தானே ஏன் அநியாயத்துக்கு போனான்? ஏன் திரும்ப அசுத்தமானான்? அது பழைய காலத்தின் காரியங்கள். ஏங்க போனா? இந்த பழைய காலத்தின் பாவமான காரியங்கள் ஒரு மனுஷனுக்குள்ள வந்து அதை இழுக்கும் போது, அந்த நினைவு பாவத்துக்கு போகும்போது என்ன செய்யறான்? அதை பாவமா மாத்திடுறான். எங்க உள்ளவன்? சபைக்குள்ள இருக்கிறவன். சபைக்குள்ள இருக்கிறதுனால எல்லாரும் சூப்பர் அப்படின்னு நம்ம நினைக்க முடியாதுங்க. அசுத்தமா இருக்கிறான், சபைக்குள்ளதான் இருக்கிறான், அநியாயம் செய்யறான். என்னங்க உங்க சபையில் உள்ளவங்க இப்படிலாம் அநியாயம் செய்யறாங்க? செய்யத்தான் செய்வான். சபைக்குள்ளதான் இருக்கிறான். ஏன் அநியாயம் செய்யறான்? ஏங்க ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து சபைக்குள்ள வந்தான், ஏன் அநியாயம் செய்யறான்? பழைய பாவத்துக்கு போறான். ஏன் சுத்தமா இருக்கிறான்? பழைய பாவத்துக்கு போறான். ஆனா நீங்களும் நானும் அப்படி போக கூடாது. பரிசுத்தம், நீதி செய்றவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். அப்போ தேவன் விரும்புறது என்ன? நம்மளை சபைக்குள்ள கொண்டு வந்துச்சாரு. நீதிக்கு மேல் நீதி, பரிசுத்துக்கு மேல பரிசுத்தம் அடைஞ்சுக்கிட்டே இருக்கு. எந்த அளவுக்கு? கரை திரை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல் பிழையற்ற பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்ற வரைக்கும் நம்ம மேல போயிட்டே இருக்கணும். பரிசுத்துக்கு மேல பரிசுத்தம் அடைஞ்சுக்கிட்டே இருக்கணும்.
வேதம் என்ன சொல்லி பாருங்க, வாசிங்க. நீதிமொழிகளின் புஸ்தகம். பரிசுத்தம் எப்படி அடையிறது உங்களுக்கு தெரியும். இயேசு சொல்லும்போது சொன்னாரு, யோவான் 17:17, சத்தியத்தின் அவருடைய பரிசுத்தமாக்கும் உடைய வசனமே சத்தியம். இப்போ நம்ம பரிசுத்தம் அடையணும்னா வசனம் தான். சரி, நீதிமொழிகளின் புஸ்தகம் 23வது அதிகாரம் 7ஆம் வசனம். அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன். போதும். அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். அப்போ ஒரு மனுஷனுக்குள்ளே ஒருத்தன் பாவம் செய்யறான் அப்படின்னா அவன் இருதயத்தின் நினைவு எப்படி இருக்கு, பாவம் செய்யறான். அவன் பரிசுத்தமா இருக்கிறான்னா இருதயத்தின் நினைவுல அவன் பரிசுத்தமா இருக்கணும்னு நினைக்கிறான், அதனால பரிசுத்தமா இருக்கிறான். அவன் நினைவு எப்படி அப்படிதாங்க இருப்பான். யோசிச்சு பாருங்க, நம்ம நினைவுல எப்படி வருது, பழைய காலத்தின் காரியம் நினைவு வருத, நீங்க அப்படி ஆயிருவீங்க. அதான் அவன் சொன்னான், கிறிஸ்துவ அறிகிற அறிவுக்குருவமா எழும்புகிற எல்லா மேட்டுமே எந்த நினைவுல நான் சிறைப்படுத்துகிறேன். அந்த பாவமான நினைவுகளை நான் சிறைப்படுத்துறேன்றார். இப்ப இருதயத்தின் நினைவு அப்படிதான் இருப்பான். எப்படின்னு உங்களுக்கு உதாரணமா சொல்றேன். ஆதியாகமம் 6வது அதிகாரம் 5வது வசனம். மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும். ஒரு நிமிஷம் நிறுத்திங்க. மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகிற்று. ஆறாம் நாள்ல ஆதாமை ஏவாளையும் படைச்சு எல்லாம் நன்றா இருக்கிறதுன்னு கண்டார். அவங்கள படைச்சதையும் நன்றா இருக்குன்னு கண்டார். ஆனா 6ஆம் அதிகாரம் வரும்போது பூமியிலே அக்கிரமம் பெருகி போச்சுன்றார். ஏன் பெருகிச்சு வாசிங்க. அவன் இருதயத்து நினைவுகளின் தோற்றம் எல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டு. ஏன் பூமியிலே அக்கிரமம் பெருகிச்சு? அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாது. பொல்லாத நினைவுகளை இருக்கிறதுனால தாங்க அக்கிரமம் பெருகிச்சு. அருமையான சௌரியே சௌனை கேள். ஏன் ஒரு மனுஷன் அக்கிரமம் செய்யறான்னா அவன் பொல்லாத நினைவு வச்சிருக்கான், அவன் நினைவு வச்சிருக்கான், அதனால தான் செய்யறான். செய்யட்டும், அசுத்தமா இருக்கணும், அசுத்தமா இருக்கட்டும், அநியாயம் செய்யட்டும், நம்ம அவனை ஒண்ணுமே செய்ய முடியாது. அவன் நினைவு அப்படி, அதனால அப்படித்தான் செய்வான். இப்ப நீங்களும் நானும் பரிசுத்தம் ஆகணும். இப்ப பரிசுத்தம் ஆகணும்னா வசனம் என்ன சொல்லுது, வசனத்தின்படி வாழ்ந்தா பரிசுத்தம் ஆகலாம். ஆனா இங்க என்ன சொல்லுது, அவன் இருதயத்தின் நினைவு எப்படி அப்படியே இருக்கான். ஆண்டவர் அந்த உலகத்தை அழிக்க போகும்போது காண்றாரு, அவன் இருதயத்தின் நினைவின் தோற்றமெல்லாம் பொல்லாது, அதனால அக்கிரமம் பூமியிலே பெருகி போச்சு, பூமியிலே பெருகி போச்சுன்ட்டு. அப்போ ஒரு மனுஷன் ஏன் அக்கிரமம் செய்யறான் அப்படின்னா, நினைவு அசுத்தமாய் வரும்போது அவன் அக்கிரமம் செய்ய ஆரம்பிக்கிறான். இந்த நினைவு தான் மனுஷனை மோசம் போக்குது. இந்த நினைவு தான் மனுஷனை மோசம் போக்குது. இயேசு தான் வருவதற்கு முன்பாக, உலகம் முடிவுக்கு அடையாளமாக, வருவதற்கு முன்பாக அடையாளமாக பல காரியங்களை சொன்னார். அதுல ஒண்ணு என்னன்னு பாருங்க, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரம் 12வது வசனம். அக்கிரமம் மிகுதி ஆவதினால் அநேகருடைய அன்பு தணிந்து போம். இப்போ யாருடைய அன்பு, யார் மேல இருந்த அன்பு தணிஞ்சு போச்சு? பரிசுத்தவான்கள் தேவன் மேல் வைத்திருந்த அன்பு தணிஞ்சு போச்சான். ஏன்? கடைசி நாட்கள் அக்கிரமம் மிகுதியாயிரும். அதனால பரிசுத்தவான்கள் அவர் மேல வைத்திருக்கிற அன்பு தணிஞ்சிடும். அட எவனோ எப்படியோ போறான், நம்ம எல்லாம் அப்படியா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி தேவன் மேல வைத்திருந்த அன்பை தனியா பண்ணிடும். ஜாக்கிரதை.
எவன் எப்படி போனா நமக்கு என்ன? ஏன்னா வசனங்கிறது அநியாயம் செய்றவன் செய்யட்டும், அசுத்தமா இருக்கவன் இருக்கட்டும். அசுத்தமா இருக்கவன் சபைக்குள்ள தானே இருக்கான், அசுத்தமா இருந்துட்டு போறான். அநியாயம் செய்றவன் சபைக்குள்ள தானே இருக்கான், இருந்துட்டு போறான். ஆனா நீ என்ன செய்? நீதிக்கு மேல நீதி செய்ய, பரிசுத்த மேல பரிசுத்தாடு. அப்போ பரிசுத்தம் ஆகணும்னா நம்ம நினைவு இருக்குதே, நினைவு அது ரொம்ப சுத்தமா இருக்கணுங்க. கெட்டு போகிற பழைய மனுஷனுடைய காரியங்களினாலே மோசம் போயிடும். பழைய மனுஷனுடைய காரியங்கள்னால மோசம் போயிடும். அந்த பழைய மனுஷனுடைய காரியங்களை திரும்ப நினைச்சாங்கன்னா மோசம் போயிடுவான். ஜாக்கிரதை. பாவம் செய்யாம யாருமே நீதிமானா மாறினதில்லை. எல்லாரும் பாவம் செஞ்சவங்க தான் நீதிமானா மாறி இருக்கோம். ஆனா மாற்றப்பட்ட நாம இந்த இருதயத்துல பழைய நாட்களின் நினைவுகளெல்லாம் கொண்டு வரக்கூடாது, நினைவுகளெல்லாம் கொண்டு வரக்கூடாது. ஏன்னா எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 23வது அதிகாரம் 19வது வசனம். அவள் எகிப்து தேசத்திலே வேசித்தனம் பண்ணின தன் வாலிபத்தின் நாட்களை நினைத்து தன் வேசித்தனங்களில் அதிகரித்து போனாள். எங்க இப்ப வாலிபத்தில் உள்ள இல்லை, எகிப்தில் இருக்கும்போது வாலிபத்தில் இருந்திருக்கிறார். அகோலாள் சமாரியா எகிப்தில் இருக்கும்போது வாலிபத்தில் இருந்தபோது வேசித்தனம் பண்ணி இருக்கிறாள். இப்ப கானானுக்கு வந்தாச்சு. அப்படிப்பட்டவள் வாலிபத்தின் நாட்களிலே நடந்த வேசித்தனத்தை நினைத்து தன் வேசித்தனங்களிலே அதிகரித்து போனாள். இங்க வேசித்தனத்திலிருந்து விடுதலை ஆயிட்டா, ரட்சிக்கப்பட்டுட்டா. எகிப்தில் இருக்கும் போதுதான் அப்படி செஞ்சா. ஆனால் இப்பொழுதோ கானான்ல இருக்கிறா. கானான்ல இருக்கும் போதும் அந்த பழைய நாட்களின் ஞாபகம் வரும். ரட்சிக்கப்படும் பாவம் செஞ்சோம், இப்ப ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ள இருக்கிறோம். சபைக்குள்ள இருக்கும் போதும் பழைய நாட்களின் ஞாபகம் வந்தால் நம்ம கதை முடிஞ்சிச்சு. வரும், அவன் இருதயத்தின் நினைவு அப்படி தூண்டும். அப்ப என்ன செய்யணும்? இயேசுவை நான் சிறைப்படுத்தினேன், சிறைப்படுத்தணும். பழைய காலத்தின் பாவத்தை சிறைப்படுத்த தெரியணும். அவன் நினைச்சாலாம் இப்ப வேசித்தனத்தில் அதிகரித்து போனாலாம். எங்க யாரு? மீட்கப்பட்டவள், கானான்ல இருக்கிறவள். எவ்வளவு நாள் வரைக்கும் வேசித்தனம் பண்ணா பாருங்க. 43. விபச்சாரங்களில் கிளவியானவளை குறித்து போதும். விபச்சாரம் பண்ணி பண்ணி கிளவியாய் மாறிட்டா. கிளவி ஆகிற வரைக்கும் விபச்சாரத்தை விடல. வாலிப நாட்கள்ல தப்பு பண்ணா தேவன் மீட்டார், கானான் கொண்டு வந்துட்டாரு. ஆனால் கானான்ல வந்த பிறகும் பழைய காலத்தின் நினைவு உள்ள ஆட்டி படைக்குது. கெட்டு போற மனுஷன் அந்த சுவாபத்தினால அவன் கெட்டு போறான். வசனம் முதல்ல எப்படி என்ன வாசிச்சோம்? மோசம் போக்குகிற பழைய மனுஷன், மோசம் போக்குகிற முந்தின நடக்கைக்குரிய இச்சைகள், அதனால மனுஷன் மோசம் போயிடுறான். அப்போ முந்தின நடக்கை கானான்ல இருந்து வந்துட்டான். அப்படி இருந்தும் பழைய நாட்களிலே எகிப்திலே செய்த அந்த வாலிபத்தின் நாட்களிலே விபச்சாரம் பண்ணினாலே அதை கொஞ்சம் யோசிக்கிறார். யோசிச்சவ கேட்டு விட்டான். அதை யோசிச்சனாதான் கேட்டான். வரும் அந்த நினைவு எப்படியோ அப்படித்தான் இருக்கிறான். அவன் வரும். அந்த எண்ணத்தை சிறைப்படுத்த தெரியணும், சிறைப்படுத்த தெரியணும். அதை சிறைப்படுத்த முடியல, அவ செய்யல. வேசித்தனத்திலே கிளவியாகிற வரைக்கும் வேசித்தனம் பண்ணிட்டான். கிளவியாகிற வரைக்கும் அதை விட முடியல. அருமையானே, பழைய நாட்களின் பாவங்கள் மனுஷனை மோசம் போக்கும். முந்தின நாட்களின் காரியங்கள் மனுஷனை மோசம் போக்கும். அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். பழைய நாட்களின் பாவம் மறுபடியும் நமக்குள்ள வர்ற மாதிரி நம்ம இருதயத்தின் நினைவு அங்க போகும். பழைய உடனே அரெஸ்ட் பண்ண தெரியணும், அரெஸ்ட் பண்ண தெரியணும். போட பிசாச்சே போய் சிவநாமத்தினால அப்படின்னு சொல்லி அந்த நினைவை அரெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா அது நம்மளை செயல்படுத்த விடாது.
ஆனா ஏன் சபைக்குள்ள இருக்கிற கெட்டு போயிட்டான்? பாவம் செய்யறான், அநியாயம் செய்யறான், பழைய நாட்களின் காரியங்களை மறுபடியும் செய்யறான், அதனால அநியாயம் செய்யறான். அவர் சொல்றாரு, செய்யட்டும், அநியாயம் செய்யறோம் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமா இருக்கணும் அசுத்தமா இருக்கட்டும், அவங்க செஞ்சுட்டு போறாங்க. அப்போ உனக்கு என்ன? ஆனா நீ நீதி செய்யற, நீ நீதி செய், பரிசுத்தம் ஆகணும், நீ பரிசுத்தம் ஆயிட்டே இருக்கு. வேதம் என்ன சொல்லுது வாசிங்க. அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 39வது வசனம். இவருக்கு நம்முடைய பிதாக்கள் கீழ்ப்படிய மனதாய் இராமல் இவனை தள்ளிவிட்டு தங்கள் இருதயங்களில் எகிப்துக்கு திரும்பி. என்னவா? எங்க மோசே இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து மீட்டெடுத்து செங்கடலை ஞானஸ்நானத்தில் சாண்ட வச்சு இப்போ கானானுக்கு விட்டு போறாரு. வனாந்திரத்தில் போயிட்டு இருக்கிறாங்க. அப்போ இவனை தங்கள் இருதயங்களிலே எகிப்துக்கு போனார்கள். இருதயத்தில் எகிப்துக்கு போயிட்டாங்க. நினைவு எகிப்துக்கு போயிடுச்சு. ஆனால் எகிப்திலிருந்து மீட்கப்பட்டவர்கள் இவர்கள், எகிப்திலிருந்து மீட்கப்பட்டவர்கள். ஆனால் நினைவோ எகிப்துக்கு போகுது. எகிப்துக்கு போகுத நினைவு என்ன பண்றாங்க பாருங்க. எண்ணாகமம் 11வது அதிகாரம் 4ஆம் வசனம் முதல் 6ஆம் வசனம் முடிய. பின்பு அவர்களுக்குள் இருந்த பல ஜாதியாரான அந்நிய ஜனங்கள் மிகுந்த இச்சை உள்ளவர்கள் ஆனார்கள். அதிகாரங்க அந்நிய ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனால் மீட்கப்படுறாங்க. அப்பொழுது எகிப்தில் இருந்த அந்நிய ஜனங்களும் கூட அவருடைய தேவன் இப்படிலாம் அற்புதம் செஞ்சார், இவங்களை காப்பாத்தினார், நாமும் போகலான்னு சொல்லி அவங்களும் கூட கலந்துட்டாங்க. அவங்க கூட இருக்கணும்னா காதில் என்ன பண்ணணும்? கதவோட சேர்த்து காதை என்ன பண்ணணும்? அழுத்தணும். அந்த மாதிரி அப்படி பண்ணினாதான் இவரோட சேர முடியும். சரி, அப்படி சேர்ந்தாச்சு. இஸ்ரேல் ஜனங்களோடு கூட அந்நிய ஜனங்களும் சேர்ந்துட்டாங்க. என்னவா? அவர்களுக்குள் இருந்த பல ஜாதியான அந்நிய ஜனங்கள் மிகுந்த இச்சை உள்ளவர்கள் ஆனார்கள். அவங்க இச்சை உள்ளவர்களானார்கள். இஸ்ரவேல் புத்திரரோ திரும்ப அழுது, நமக்கு இறைச்சியை புசிக்க கொடுப்பவர் யார்? இஸ்ரவேல் புத்திரர் நம்ம அழுறாங்க, நமக்கு இறைச்சியை கொடுக்கிறது யார்? இப்பொழுதோ தேவன் வானத்திலே தூதர்கள் சாப்பிடுகிற அப்பத்தை கொடுக்கிறார், மன்னாவை கொடுக்கிறார். அதனால கால் வீங்கல, எந்த வியாதியும் இல்லை, சந்தோஷமா போறாங்க. ஆனா போகும்போது முதல்ல இந்த அப்பம் மன்னா எப்படி இருந்துச்சு? தேனிட்ட பணியார மாதிரி இருந்தது. கொஞ்ச நாள் ஆக 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 எப்படி மாறி போச்சு? எண்ணெய் மாதிரி தெரியுது உங்களுக்கு. இன்னும் திரும்ப திரும்ப இதே தானா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கடைசியில் இது வெறுப்பா போச்சு உங்களுக்கு. வெறுப்பான உடனே நீங்க திரும்ப திரும்ப பைபிள் தானே படிக்கணுமா? திரும்ப திரும்ப மொபைலில் கர்த்தருடைய வசனம் தான் கேட்கணுமா? வெறுப்பான உடனே கொஞ்சம் நம்ம ட்ராக் மாறிடும். அங்கதான் பிரச்சனை. ஆண்டவர் மேல நேசம் குறைஞ்சு போச்சுங்க. முதல்ல ஆசைப்பட்டு ஆண்டவரே உமக்காக தானே ஐயா உயிர் வாழ்கிறேன் ஐயான்னு சொன்னவங்க இப்போ நாளாக நாளாக அவர் மேல இருந்த அன்பு குறைய ஆரம்பிச்சிச்சு. புசிக்க இறைச்ச கொடுறது யார் சொல்லிட்டு, நாம் எகிப்திலே கிரயமில்லாமல் சாப்பிட்ட மச்சங்களையும் வெள்ளரிக்காய்களையும் கொம்மட்டி காய்களையும் கீரைகளையும் வெண்காயங்களையும் வெள்ளை பூண்டுகளையும் நினைக்கிறோம். இவங்க எங்க போயிட்டு இருக்கிறாங்க? கானானுக்கு போயிட்டு இருக்கிறாங்க. ஆனா என்ன சொல்றாங்க? என்ன சொல்றது? நாங்க எகிப்தில சாப்பிட்டோம் பார்த்தீங்களா, அதைகளை நினைக்கிறோம். அருமையானவர்களே, நீங்களும் நானும் எகிப்திலே வாழ்ந்தபோது வாழ்ந்த வாழ்க்கை வேறு, பாவமான வாழ்க்கை. இப்பொழுதோ தேவன் அங்கிருந்து அழைத்து வந்து விட்டார்.
பழைய காலத்தின் பாவத்தை நினைப்போமானால் பாவம் செஞ்சிடும். கெட்டு போகிற பழைய மனுஷனுடைய மோசம் போக்கும் பழைய மனுஷனுடைய பாவம் இருக்கும். நம்முடைய பழைய மனுஷனுடைய அந்த பாவம் நம்மளை திரும்ப கெட்டு போக பண்ணிடும். ஜாக்கிரதை ஜாக்கிரதை. நினைக்கிறோன்னு அழுதாங்க. கத்தர் அழுத உடனே இறைச்சி கொடுத்தார், சாவடிச்சார். செத்துக்கு சாவு கொடுக்காம இருந்திருக்கலாமே. இவன் தான் அழுறானு எனக்கு வேணும்னு, ரைட், இறைச்சியை கொடுத்தாரு. சாப்பிட்டுட்டு இருக்கும் போதே காலி பண்ணிட்டார். அருமையானவர்களே, பழைய நாட்களின் பாவங்கள் நம்முடைய நினைவை மோசம் போக்கும் போது, நினைவுனால நான் மோசம் போகுது போது ஆண்டவர் விட்டுறாரு. ரைட், என்ன வேணா பண்ணிக்கோ, நான் உன்னை காலி பண்ணிடுறேன், நான் உன்னை என்ன பண்ணணுமோ பண்ணிக்கிறேன் போ அப்படின்னு சொல்றேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரம் 28 வரைக்கும். லோத்தினுடைய நாட்களில் நடந்தது போலவும் நடக்கும். ஜனங்கள் புசித்தார்கள், குடித்தார்கள், கொண்டார்கள், விற்றார்கள், நட்டார்கள், கட்டினார்கள். லோத்து சோதோமை விட்டு புறப்பட்ட நாளிலே வானத்திலிருந்து அக்கினியும் கந்தகமும் வருஷித்து எல்லாரையும் அழித்து போட்டது. மனுஷகுமாரன் வெளிப்படும் நாளிலும் அப்படியே நடக்கும். என்னவா இயேசு சொல்றார், லோத்தின் நாட்களில் நடந்தது போலவே நடக்கும். அன்னைக்கு அக்கிரமம் ஜாஸ்தி ஆகி போச்சு. அவங்களுக்கு அழிய போகுதுன்னு தெரியாது. ஆனா லோத்தை மட்டும், குடும்பத்தை மட்டும் வெளியே கொண்டு சோதம் குமார பட்டணத்தை அடிச்சிட்டாரு. லோத்தின் நாட்களில் நடந்தது போலவே நடக்கும். அப்படின்னா நம்மளெல்லாம் ஆண்டவராக இயேசு நம்ம மீட்டெடுத்த பிறகுதான் அந்தி கிறிஸ்தன் ஆட்சி வரும். நம்மளை மீட்டெடுத்த பிறகுதான் அந்தி கிறிஸ்தன் ஆட்சி. இப்ப பாருங்க, லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள். என்னங்க இத சொல்லிட்டு வந்தவர் ஏன் லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள்னாரு? இயேசு வரும்போது இப்படிலாம் நடக்கும்னு சொன்னவர் லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள்னு இந்த நேரத்துல ஏன் சொன்னார்? லோத்தின் நாட்கள் நடந்த போலதான் நடக்க போகுது. ஆனா நீங்க லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள். என்ன நடந்தது எல்லாருக்கும் தெரியும். ஆதியாகமம் 19வது அதிகாரம் 15-17 வரைக்கும். கிழக்கு வெளுக்கும் போது அந்த தூதர் லோத்தை நோக்கி, பட்டணத்திற்கு வரும் தண்டனையில் நீ அழியாதபடிக்கு எழுந்து உன் மனைவியையும் இங்கே இருக்கிற உன் 2 குமாரத்திகளையும் அழைத்து கொண்டு போ என்று சொல்லி அவனை துரிதப்படுத்தினார்கள். அவன் தாமதித்துக் கொண்டிருக்கும் போது கர்த்தர் அவன் மேல் வைத்த இரக்கத்தினாலே அந்த புருஷர் அவன் கையையும் அவன் மனைவியின் கையையும் அவன் 2 குமாரத்திகளின் கையையும் பிடித்து அவனை பட்டணத்திற்கு வெளியே கொண்டு போய் விட்டார்கள். அவர்களை வெளியே கொண்டு போய் விட்ட பின்பு அவர், உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, பின்னிட்டு பாராதே, இந்த சமபூமியில் எங்கும் நில்லாதே, நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ என்றார். இப்போ லோத்து, அவன் மனைவி, அவன் பிள்ளைகள் 4 வரையும் கையை பிடிச்சு வெளியே கொண்டு வந்து விட்டுட்டு தேவன் சொல்லிடுறார், உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, பின்னிட்டு பாராதே, இந்த சமபூமியில் எங்கும் நில்லாதே, நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ என்றார். 4 பேருக்கும் தான் இன்ஸ்ட்ரக்ஷன். கையை பிடிச்சு கொண்டு போறாரு. பின்னிட்டு பாராதே, ஓடிக்கிட்டே இரு, இந்த சமபூமியில் நிற்காது, அழியாதபடி. நீங்களும் நானும் மீட்கப்பட்டுட்டோம். திரும்ப பழைய நாட்களின் காரியங்களை பின்னிட்டு பார்க்க கூடாது. ஓடிக்கிட்டே இருக்கணும், பரிசுத்தத்தில் ஓடிக்கிட்டே இருக்கணும். மேல மேல பரிசுத்தம் அடையணும்னு சொல்லி எண்ணம் கொண்டவர்களா இருக்கணும். பின்னிட்டு பாராதே. ஆனா நடந்தது என்ன வாசிங்க, 26ஆம் வசனம். அவன் மனைவியோ பின்னிட்டு பார்த்து உப்புத்தூண் ஆனாள். அடே என்னடே, ஆண்டவருடைய இன்ஸ்ட்ரக்ஷன், நீ பின்னிட்டு பார்க்காத, விட்டு அந்த பூமியை பார்க்காத, ஓடிக்கிட்டே இருன்றாரு. ஆனா இவ என்ன பண்றா, அவங்கெல்லாம் ஓடிட்டு இருக்கிறாங்க,
இவ பின்னால எட்டி பார்த்தால அப்படியே உப்பு தூணாய் நின்னுட்டான். உப்பு தூணாய் நின்னுட்டான். அந்த உலகத்தை விட்டு வந்த உலகத்தை பார்த்தா, ஐயோ நம்ம அந்த இடத்துல இப்படிலாம் வாழ்ந்தோமே, இப்படிலாம் வாங்கினோமே, இவ்வளோச்சோமே செஞ்சோமே அப்படிங்கிற அந்த உலகத்தை எட்டி பார்த்தா உப்பு தூணாயிட்டா. வேண்டாம், பின்னிட்டு பார்க்காதேன்றாரு ஆண்டவர். அருமையான சௌரியே சௌரனே, இயேசு வரப்போகிறார். வர்றதுக்கு நீ ஓடிக்கிட்டே இரு, பின்னிட்டு பார்க்காத, பழைய நாட்களின் காரியத்தை யோசிக்காத. அது மோசம் போக்கும், கெட்டு போகிற இச்சை உண்டாக்கும். உன்னை மோசம் போய்க்கிறோம், ஜாக்கிரதை, பின்னிட்டு பார்க்காத. நானும் நீங்களும் உலகத்திலிருந்து மீட்கப்பட்டவர்கள், பாவமான உலகத்திலிருந்து மீட்கப்பட்டவர்கள். அப்படிப்பட்ட நம்மை தேவன் பரலோகத்துக்கு கொண்டு போறார், மகிமை அடை மாதிரி கொண்டு போயிட்டு இருக்காரு. ஆனா யோவான் என்ன சொல்றாரு? 1 யோவான் 2வது அதிகாரம் 15-17. உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். எங்க நம்ம உலகத்திலிருந்து மீட்கப்பட்டவங்க. நான் உங்களை உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டேன் என்று சொன்னார். ஆனா இப்பொழுது என்ன சொல்றாரு? உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளில் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை. என்ன சொல்றாரு? உலகத்தின் மேல அன்பு இருந்தார். உலகம் சாத்தானுடையது, அங்கிருந்தா நம்மளை மீட்டார். ஆனா இப்ப சொல்றாரு, நீ உலகத்துக்கு மேல அன்பு இருந்துச்சுன்னா நீ சாத்தானோடு சேரணும்னு நினைக்கிறேன். அப்படி அன்பு கூர்ந்தால் வாங்கிட்ட தேவனுடைய அன்பு இல்லை. இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில உலகத்தை பிரகாரமா வாழணும்னு நினைக்கிறாங்க. எங்க உலகத்தில் நான் மீட்டாருங்க, உலக பிரகாரமான வாழ்க்கை வாழும்னு நினைக்கிறாங்க. சொல்லிட்டு என்ன சொல்றாரு பாருங்க. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையும் ஆகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். என்ன உலகத்தினால் உண்டானவைகள் எவைகள்? மாம்ச இச்சை, கண்ணிச்சை, பெருமை. இந்த 3 உலகத்தினால் உண்டானவைகள். இப்போ நீங்க மறுபடி கண்ணு இச்சைக்கு போச்சுன்னு வச்சுங்க, உலகத்தின் மேல அன்பு கூர்ந்தால், உலகத்திலிருந்து மீட்டு எடுத்தார், மறுபடி உலகத்தின் மேல ஆசை வச்சா கண்ணு போற போக்குல போகும், மாமிசம் இச்சிக்கும், பெருமை வரும். நம்ம கதை காலி, நம்ம கதை காலி. நம்மளதான் அங்கிருந்து மீட்டு எடுத்தாரு, பாவமான காரியத்திலிருந்து நம்மளை மீட்டு எடுத்தாரு. ஆனா மறுபடியும் உலகத்தில் உள்ளவர்களை அன்பு கூறாதிருங்கள். என்ன உலகத்தில் உள்ளது? என்னது? கண்ணிச்சை. பழைய நாட்களில் நம்முடைய வாழ்க்கை கண்ணு போன போக்குல போயிடுச்சு. ஆனா இப்போ தேவனுக்கு முன்பாக என் கண்ணு சுத்தமா இருக்கணும். என் மாம்சம் பழைய நாட்களில் இஷ்டத்துக்கு செய்தது, இப்ப என் சரீரம் தேவனுக்குரியது. சும்மா இஷ்டத்துக்குலாம் என் மாம்சம் விரும்புறபடியெல்லாம் நான் செய்ய முடியாது. இதெல்லாம் உலகத்தில் உண்டானவைகள். உலகமோ அதன் இச்சையும் ஒளிந்து போம், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். உலகம் ஒளியும், அதில் உள்ள இச்சைகளும் ஒளியும். ஆனா உலகத்தின் மேல அன்பு கூறணும்னு நினைக்கிறோமே. கண்ணு இச்சை உலகத்தில் உள்ளதுங்க. நம்ம உலகத்தில் தான் மீட்டு எடுத்தார். தெரிந்து கொண்டது எங்கிருந்து தெரிந்து கொண்டார்? இயேசுதான் சொல்றாரு, நான் உங்களை தெரிந்து கொண்டேன், நீங்கள் என்னை தெரிந்து கொண்டவில்லை. நான் தான் தெரிந்து கொண்டேன். எங்கிருந்து தெரிந்து கொண்டேன்? உங்களை உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டேன். யோவான் 17:19 சொல்வார், நான் உங்களை உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டேன். அப்போ லோத்துவையும் குடும்பத்தையும் சோதோம்ல இருந்து தெரிந்து கொண்டார். திரும்பி பார்க்காத, நம்மளை உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டார். கண்ணிச்சை, மாம்ச இச்சை, பெருமை உள்ள இடத்துல இருந்து நம்மளை தெரிந்து கொண்டார். மறுபடியும் கண்ணு ஆசைப்படுற மாதிரி இல்ல, மாமிச ஆசைப்படுற மாதிரி போனோமானால், பெருமை வர்ற மாதிரி போனோமானா நம்ம பழைய காலத்துக்கு போயிடுவோம். அவ்வளவுதான், நம்ம வாழ்க்கை அவுட், திரும்பிட்டோம்னு அர்த்தம். கெட்டு போகிற பழைய மோசம் போக்குற இச்சையினாலே கெட்டு போகாதீங்கன்னு இருக்கு. அருமையானவர்களே, இன்னைக்கு அநேக பரிசுத்தவான்கள் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து சபைக்குள்ள இருந்தாலும்
ஊழியம் செஞ்சும் கூட தேவனை விட்டு விலகி போயிட்டாங்க. காரணம் என்ன தெரியுமா? பழைய நாட்களின் காரியங்கள் நினைவுக்கு வந்து அதுல செயல்பட ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்களோ நானோ இல்ல ஆண்டவரே, இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், பின்னோக்க நான் போயிட்டே இருக்கணும், முன்னால போயிட்டே இருக்கணும். பின்னால அந்த எண்ணங்கள் வரும்போது சிறைப்படுத்த தெரியணும். வேதம் என்ன சொல்லுது? அந்த எண்ணம் வரும்போது என்ன செய்யணும்? வாசிங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 12வது அதிகாரம். பழைய நாட்களின் மோசம் போக்கக்கூடிய பழைய நாட்களின் பாவங்கள் நடக்கைனாலே, முந்தின நாட்களின் மோசம் போக்கும் இச்சை, அதனால நம்ம சோரம் போயிடுவோம். 11 மரணம் நேரிடுறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். இப்போ நமக்கு அந்த எண்ணம் வருது, சாத்தான் தூண்டிக்கிட்டே இருப்பான். இப்ப அவனை ஜெயிக்கணும். எப்படி? இயேசுவின் இரத்தத்தினால் நான் மீட்கப்பட்டிருக்கிறேங்க முத்திரை. 2வது வசனத்தை வச்சு ஜெயிக்கணும். அந்த எண்ணத்தை கொண்டு வர்றானோ அந்த எண்ணத்தை எதிர்க்கிற மாதிரி என்ன வசனம் இருக்குதோ அந்த வசனத்தை கரெக்டா சொல்லணும். அந்த வசனத்தை கரெக்டா சொல்லணும். திருடக்கூடாதுன்னு ஒரு வசனம் இருக்கு. ஒருத்தன் பாக்கெட்ல இருந்து பணம் வெளியே தெரியுது, திருடுற மாதிரி. இப்போ சாத்தான் அந்த எண்ணத்தை தூண்டுறான். உள்ளத்துல தான் எண்ணம். அவன் எண்ணம் இருதயத்தின் எப்படியோ அப்படிதான் இருப்பான். தூண்டும் போதே இயேசுவினால் கழுவப்பட்டவன், பின்னும் பெண்ணுக்குள்ள யாது நீச்சி அது திருடக்கூடாது வசனம் சொல்லு போ அப்படின்னு சொன்னீங்கன்னா போகும். அந்த நேரத்துல களியாட்டு பாவம் போயிரு பிசாசுன்னா போகாது. அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி, அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி கரெக்டா வசனம் சொல்லணும். அப்படி சொன்னா ஓடிடுவான். அப்ப பழைய நாட்களின் மோசம் போக்கு இச்சையினாலே கெட்டு போறார்கள். அப்ப அந்த எண்ணம் வரும்போதே நீங்களும் நானும் அந்த எண்ணத்தை சிறைப்படுத்தணும். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலும் ரத்தத்தினாலும் என்ன பண்ணிக்கணும்? எழுத்து நின்று ஜெயிச்சிடணும். எங்க கடலுக்குள்ள மீன் இருக்குங்க, உப்பு தண்ணிக்குள்ள மீன் இருக்கு. ஆனா அந்த மீனுக்குள்ள உப்பு இல்லை. எப்படி? அது கிடக்கிறது முழுசும் அது மனுஷன் பிடிச்சு வெளியே கொண்டு வர வரைக்கும் அது உள்ளதான் கிடக்குது. ஆனா உப்பு ஏறலையே. ஒரு 2 வருஷமா வச்சுக்கோங்களேன், 2 வருஷமா கடலுக்குள்ளதான் கிடக்குது, உப்பே ஏறல. ஆனா அதை பிடிச்சிட்டு வந்து 2 மணி நேரம் கூட ஆகாது. குழம்பு வைக்கிறாங்க, 1/2 மணி நேரம் தானே. அதை அறுத்து குழம்புக்குள்ள போட்டு உப்பை அதுக்குள்ள போட மாட்டாங்க, தண்ணிக்குள்ள போடுறாங்க. எவ்வளவு நேரம்? 1/2 மணி நேரத்துக்குள்ள உப்பு உள்ள போயிருது இல்ல? 1/2 மணி நேரத்துக்குள்ள உப்பு உள்ள போயிருது. எப்படி? செத்து போச்சுங்க, செத்து போச்சு. உயிர் இருக்கிற வரைக்கும் உப்பை தள்ளிக்கிட்டே இருக்கும், கடலுக்குள்ள இருக்கிற வரைக்கும் உப்பை தள்ளிக்கிட்டே இருக்கும். செத்து போயிட்டா உப்பை ஏற்றுக்கும். அப்படியே ஆவிக்கிற வாழ்க்கையில ஏன் ஏத்துக்கிறான்? உள்ள பாவத்தை செத்துட்டான். ஆவிக்கிற வாழ்க்கையில செத்து போயிட்டான். சௌரனே வாழ்க்கையில, சௌரியே உன் வாழ்க்கையில பாவமான காரியங்களை ஏற்றுக்கொண்டு பாவத்தோடு வாழாத. வேதம் என்ன சொல்லுது? முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கு இச்சையினாலே கெட்டு போனார்கள். அப்போ ஒரு மனுஷனுடைய முந்தின நடக்கை மோசம் அந்த எண்ணத்தினால கெட்டு போயிறாங்க. கேர்ஃபுல்லா இரு. பழைய நாட்களின் எண்ணங்களை சிறைப்படுத்துறதுக்கு வழியப்பார். ரோமர்கள் நிருபம் 6வது அதிகாரம் 16வது வசனம். ரோமர் 6:16. மரணத்துக்கு ஏதுவான பாவத்துக்கானாலும் நீதிக்கு ஏதுவான கீழ்ப்படிதலுக்கானாலும் எதற்கு கீழ்ப்படியும்படி உங்களை அடிமைகளாக ஒப்பு கொடுக்கிறீர்களோ அதற்கு கீழ்ப்படுகிற அடிமைகளா இருக்கிறீர்கள் என்று அறியீர்களா? அதாவது பாவம் செய்யறதுக்கு நான் அடிமையா என்ன ஒப்பு கொடுத்துருக்கேன், பாவத்துக்கு அடிமையா கொடுத்துருக்கேன் அப்படின்னு அதுக்கு தான் அடிமை. பாவம் செய்வான். நீதிக்கு கீழ்ப்படியும்படி நான் ஒப்பு கொடுத்தேன்னா அதுக்கு தான் அடிமை. எதற்கு கீழ்ப்படியும்படி ஒப்பு கொடுத்துருக்கோமோ அதுக்கு நம்ம அடிமை. கவனமா கேட்டுங்க. இப்போ 13ஆம் வசனத்தை வாசிங்க. நீங்கள் உங்கள் அவயவங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கொடாமல் உங்களை மரித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து உங்கள் அவயவங்களை
நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்புக்கொடுங்கள். என்ன சொல்லுது பாருங்க, உங்கள் அவயவங்களை நீதியின் ஆயுதங்களாக, மரித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவளாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்க. நான் செத்து போனவன் பிழைச்சிருக்கேன்ப்பா, நான் தேவனுக்கு தான் என்னுடைய அவயவங்களை ஒப்பு கொடுப்பேன் அப்படின்னு ஒப்பு கொடுக்கணுமா? ராத்திரி வேளையில நானும் நீங்களும் அப்படி ஒப்பு கொடுப்போம். நடக்கிறது என்ன முடிப்போம், நடக்கிறது என்ன வாசிங்க 19 22 வரைக்கும். உங்கள் மாம்ச பலவீனத்தின் நிமித்தம் மனுஷர் பேசுகிற பிரகாரமாய் பேசுகிறேன். அக்கிரமத்தை நடப்பிக்கும்படி முன்னே நீங்கள் உங்கள் அவயவங்களை அசுத்தத்திற்கும் அக்கிரமத்திற்கும் அடிமைகளாக ஒப்பு கொடுத்தது போல, இப்படி முன்னே நீங்கள் அக்கிரமத்தை நடப்பிக்கும்படி உங்கள் அவயவங்களை அசுத்தத்திற்கும் அக்கிரமத்திற்கும் ஒப்பு கொடுத்தீர்கள். ஒப்பு கொடுத்ததுனால தான் பாவம் செஞ்சோம். ரட்சிக்கப்படும்னால ஒப்பு கொடுத்ததுனால தான் பாவம் செஞ்சோம். ஒப்பு கொடுத்தது போல இப்பொழுது பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி உங்கள் அவயவங்களை நீதிக்கு அடிமைகளாக ஒப்பு கொடுங்கள். என்னவா? பரிசுத்தவான்களாக நீங்கள் உங்கள் அவயவங்களை நீதிக்கு அடிமைகளாக ஒப்பு. அடிமைன்னா என்னங்க தெரியுமா? இஷ்டத்துக்கு எதுவும் செய்ய முடியாது. வேலைக்காரன் வேற, அடிமை வேற. நீதிக்கு, இயேசுவுக்கு அடிமையா இருக்கும்படிக்கு, பரிசுத்தத்தை மானதை நடப்பிக்கும்படிக்கு உங்கள் அவயவங்களை நீதிக்கு, இயேசுவுக்கு அடிமையா ஒப்பு கொடுத்துருங்க. பாவத்திற்கு நீங்கள் அடிமைகளா இருந்த காலத்தில் நீதிக்கு நீங்கினவர்களா இருந்தீர்கள். ஓஹோ, பாவத்திற்கு அடிமைகளா இருந்த காலத்தில் நீதிக்கு, இயேசுவுக்கு நீங்கினவங்களா இருந்தீர்கள். இப்பொழுது உங்களுக்கு வெட்கமாக தோன்றுகிற காரியங்களினாலே அக்காலத்தில் உங்களுக்கு என்ன பலன் கிடைத்தது? இப்போ நினைச்சீங்கன்னா பழைய காலத்தின் பாவம் எல்லாம் வெட்கமா இருக்கு. இப்படியா வாழ்ந்தோம், இப்படியா நடந்தோம் அப்படின்னு சொல்லி வெட்கப்படுற காரியத்தை தான் அப்போ செஞ்சோம். இப்பொழுது அது வெட்கமா தோறுது. அதனால என்ன பலன் கிடைச்சது? அது நரகத்துக்கு முடிவு மரணத்துல கொண்டு போட்டுருமே சொல்லிட்டு என்ன சொல்றாரு? அவைகளின் முடிவு மரணமே. இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலை ஆக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகள் ஆனதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன். முடிவோ நித்திய ஜீவன். ஹல்லேலூயா. என்ன சொல்லுது பாருங்க, நீங்கள் பாவத்தின்று விடுதலை ஆக்கப்பட்டீங்க. தேவனுக்கு உங்களை அடிமையாய் ஒப்பு கொடுத்தபடினாலே, உங்களை அடிமைகள் ஆக்கினதுனாலே உங்களுக்கு கிடைக்கிறது பலன் என்ன? பரிசுத்தம். முடிவு என்ன? நித்திய ஜீவன். பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். சபைக்குள்ள இருக்கிறவங்களுக்கு தான் சொல்றாரு. அப்போ நீங்களும் நானும் இயேசுவுக்கு அடிமைன்னு யார் ஒப்பு கொடுக்குறாங்களோ நமக்கு கிடைக்கிற பலன் பரிசுத்தம், முடிவு நித்திய ஜீவன். கெட்டு போகிற, மோசம் போக்குற பழைய மனுஷனுடைய பாவத்தை விட்டுருவோம். எல்லாரும் ஆண்டவர்கிட்ட கேட்கலாமா? ஆண்டவரே, பழைய மனுஷனுடைய இந்த கெட்டு போகிற சுவாபத்துக்கு என்னை விலக்கிறேன். முந்தின நடக்கைகளிலும் பெரிய மோசம் போக்கும் இச்சைகளினாலே ஆண்டவரே கெட்டு போறாங்களே. எல்லாரும் முழங்கால் படிவிடுவோம், ஆண்டவர்கிட்ட கேட்போம். எல்லாரும் முழங்கால் படிவிட்டு ஆண்டவர்கிட்ட கேட்போம். ஆண்டவரே, நான் பழைய மனுஷன், கெட்டு போற பழைய மனுஷனுடைய மோசம் போக்கும் இச்சையினாலே மறுபடியும் நான் விழுந்துடக்கூடாது. என்னை ரட்சித்து சபைக்குள்ள சேர்த்துட்டீங்க. நான் அடைஞ்சாச்சுன்னு நினைக்க மாட்டேன், முற்றிலும் தேறினவன் நினைக்க மாட்டேன். தேவனே, நான் பரிசுத்தமாகணும், இன்னும் பரிசுத்தமாகணும்னு நினைக்கிறேன். அதுக்கு விரோதமாய் வருகிற எண்ணங்களை நான் சிறைப்படுத்த விரும்புகிறேன். ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, லோத்தின் மனைவி பின்னிட்டு பார்த்து உப்பு தூணாயிட்டா. அகாலாள் பழைய நாட்களின் பாவத்தை நினைச்சு தப்பு பண்ணிட்டா. வேண்டாம் ஆண்டவரே. ஆண்டவரே, பழைய நாட்களின் பாவங்கள் என்னுடைய உள்ளத்தில் வரும்போது அவைகளை நான் சிறைப்படுத்தி நான் நீதிக்கு மேல் நீதி அடைய, பரிசுத்துக்கு மேல் பரிசுத்தம் அடைய தேவன் எனக்கு கிருபை தருவீராக. நான் என்னை நீதியின் அவயவங்களாக தேவனுக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவர்கிட்ட சொல்லலாமா? நீதியின் ஆயுதங்களாக என் அவயவங்களை ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, என் தகப்பனே, என்னை
மனப்பூர்வமாக ஒப்பு கொடுக்குறேன். இந்த கெட்டு போகிற பழைய மனுஷனுடைய பாவம் என் வாழ்க்கையில் சாத்தான் கொண்டு வரும்போது, எண்ணம் வரும்போது, ஆண்டவரே அந்த எண்ணத்தை நான் மேற்கொள்ளத்தக்கதாய், அவைகளை சிறைப்பிடிக்கத்தக்கதாய் தேவன் எனக்கு கிருபை தருவீராக என்னை ஒப்பு கொடுக்குறேன். ஆண்டவரே, அந்த கெட்டு போகிற பழைய மனுஷனுடைய பாவமான அந்த காரியத்தினால நான் மோசம் போய் விடாதபடிக்கு, என்னை நானே மோசம் போக்கி விடாதபடிக்கு என்னை பாதுகாத்துக்கொள்ள எனக்கு கிருபை தருவீராக. இதை நோக்கி பார்ப்போம். சர் கிறிஸ்டோபர் ஜெபிப்பார். எல்லாரும் அப்படியே கண்களை மூடி கர்த்தரிடத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம். ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் எங்களை நேசிக்கிறதான அன்பின் பரலோக பிதாவே, இந்த ராத்திரி வேளைக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த வேத பாட வகுப்பில் ஆண்டவரே நாங்கள் கற்றுக்கொண்ட காரியங்களை ஆண்டவரே பழைய மோசம்போக்கு இச்சைகளினாலே பச்சிக்காதபடி எச்சரிக்கையாக இருங்கள் என்று வேதம் சொல்கிறது ஆண்டவரே. பழைய இச்சைகளினாலே, பழைய மோசம்போக்கு இச்சைகளினாலே, காரியங்களினாலே ஆண்டவரே நாங்கள் விழுந்து போகாதபடிக்கு கர்த்தாவே பழைய நாட்களின் எண்ணங்களை முற்றிலுமாய் வேற இருக்க தேவன் உதவி செய்யும்படிக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. பழைய பாவங்களை நினைத்து, இது வாலிபத்தின் நாட்களை நினைத்து இன்னும் அதிகமாய் அவள் பாவம் செய்த அந்த வேதம் சொல்லி ஆண்டவரே, ஒருவேளை எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே எங்களுடைய அவயவங்களும் எங்களுடைய சிந்தனைகளும் ஆண்டவரே எப்போதியானாலும் சரி ஆண்டவரே பழைய நாட்களின் நினைவுகளுக்குள் திரும்பாதபடிக்கு ஆண்டவரே பரிசுத்தத்து மேல பரிசுத்தமுடைய கர்த்தர் உதவி செய்வீராக ஆண்டவரே. ஆரம்ப நாட்கள் ஆண்டவரே, ஆதி நாட்களில் சொன்னது போல, நோவாவின் நாட்களில் சொன்னது போல, அவனுடைய இருதயத்தின் நினைவுகள் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்று சொன்னது போல ஆண்டவரே, என்னுடைய இருதயத்தின் நினைவுகள் தோன்றுகிற இடமே ஆண்டவரே பொல்லாததாய் அல்லது தேவையில்லாத சிந்திக்கிறதான இடமாய் இருந்து விடாதபடிக்கு ஆண்டவரே என் நினைவுகளின் தோற்றமே ஆண்டவரே பரிசுத்தத்துக்கு நேராய் கடந்து வர கர்த்தர் உதவி செய்வீராக ஆண்டவரே. கிறிஸ்துவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமைகளையும் ஆண்டவரே கிறிஸ்துவுக்குள்ளாய் சிறைபிடிக்கத்தக்கதாக, எண்ணங்களையும் சிறைபிடிக்கத்தக்கதாக கர்த்தாவே எங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்த உணர்வை எங்களுடைய இருதயத்தின் எண்ணங்களில் ஆண்டவரை கர்த்தர் உருவாக்கும்படிக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மாம்சத்திலே ஆவியிலே எல்லா அசூசி நீங்க பரிசுத்தமாக்குதலை பயத்தோட பூரணமாக்க கடவுள்னு சொன்னது போல கர்த்தாவே நாங்கள் எல்லா மாம்சத்துல மாத்திரமல்ல எண்ணங்களில் ஆண்டவரே அசூசி நீங்கத்தக்கதான ஒரு எண்ணத்தை ஆண்டவரே நினைவுகளிலே ஒரு பரிசுத்த சுத்தமான எண்ணத்தை கர்த்தர் உண்டாக்கும்படிக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை பாவத்துக்கு அடிமையாக ஒப்பு கொடுத்த நாட்களில ஆண்டவரே நாங்கள் இருந்தது எல்லா ஆண்டவரே நீதிக்குரிய ஆயுதங்களாக எங்களை ஒப்பு கொடுத்த ஆண்டவரே எங்களுடைய சபையானது ஆண்டவரே மாற தேவன் உதவி செய்யும்படிக்காய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே சாட்சியின் வசனத்தினாலும் ஜெயிக்கத்தக்கதான ஆண்டவரே ஒரு வல்லமை எங்களுக்கு தரும்படிக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எந்த சூழ்நிலையில இருந்தாலும் ஆண்டவரே எப்படிப்பட்டதான பாவமான சூழ்நிலைகளுக்கு எண்ணங்களுக்கு விரோதமாய் அந்த பாவமான எண்ணமான சூழ்நிலை எங்களுக்கு விரோதமாய் வந்தாலும் என் இருதயத்தின் நினைவுகளில் கூட அதை குறித்ததான எண்ணங்கள் வராதபடிக்கு கர்த்தர் எங்களை பாதுகாத்துக் கொள்ளும்படிக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்தமுள்ளவன் பரிசுத்தமாகட்டும், நீதியுள்ளவன் நீதி செய்யட்டும் ஆண்டவரே. பரிசுத்தமாக்குதல் பூரணப்படுத்தும் போது நித்திய ஜீவன் உண்டாகும் என்று வேதம் சொல்லுது ஆண்டவரே. எங்களுக்கு அப்படிப்பட்ட நித்திய ஜீவனை அடையத்தக்கதாக பரிசுத்தத்தில் பூரணத்துவத்தை நோக்கி கடந்து செல்ல கர்த்தர் உதவி செய்யும்படிக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வந்திருக்க ஒவ்வொருவரும் எப்படியாய் மாற்றுவீராக. என்னுடைய சபையானது மற்ற சபைகளுக்கு உன்மாதிரியான சபையாய் ஆண்டவரே எல்லா காரியங்களிலும் இருதயத்தின் எண்ணங்களில் எல்லா காரியங்களும் ஆண்டவரே அசூசி நீங்கத்தக்கதாக பரிசுத்த எண்ணத்தோடு கூட கடந்து வர கர்த்தர் உதவி செய்யும்படிக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்படிப்பட்ட கிருபைகளை கொடுங்க, வழிநடத்தும்படிக்காய் ஜெபிக்கிறோம் அப்பா. செய்து கொடுத்த தாசனுடைய கரத்துல கொடுக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவரே எங்களுக்கு இப்படிப்பட்டதான அதிகமான ரகசியங்களை கற்றுத்தர கர்த்தர் என்ன அபிஷேகத்தை நிறைத்து விடும்படிக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அநேக ஆயிரங்களுக்கு எடுத்து பயன்படுத்துங்க, தொடர்ந்து வழி நடத்துங்க. துதி கனமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு மூலமா ஜெபிக்கிறவங்க ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் அந்யோன்யமும் ஆறுதலும் சமாதானமும் இன்றும் என்றும் நம்மனைவரோடும் உலகில் உள்ள சகல பரிசுத்தான்களோடு காப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.